நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தம்போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மகாநதி சீரியலில் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்க வெண்ணிலாவை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரால நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மகாநதி சீரியல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரியலில் விஜய் அண்டு காவேரி இந்த பேருக்காகவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் விகே ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு விகே ஃபேன்ஸுக்கு மிக அதிர்ச்சி கொடுக்குற வகையில் தான் இப்போது இந்த நியூ என்ட்ரி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வெண்ணிலாவா ஆல்ரெடி காவேரியா நடிச்சு பார்த்துட்டோம். இப்போ வெண்ணிலா கேரக்டருக்கு புது ஆக்ட்ரஸ் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லை, ஆல்ரெடி பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில இந்த சீரியல்ல இவங்க வில்லி ஆக போறாங்களா இல்ல விஜய்க்கு பேர் ஆக போறாங்களா அப்படின்றது தான் கதைக்களமா இருக்க போகுது. வெண்ணிலாவா விஜய் டிவில திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்க இவங்களுடைய ரியல் நேம் கண்மணி மனோகரன். இவங்க பெங்களூர் கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஜூன் 26, 1995 பிறந்திருக்காங்க. எனதான் அங்க பிறந்தாலும் இங்க சென்னை எத்ராஜ் காலேஜில் தான் இவங்க ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2019 இருந்தே இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபேப் அவார்ட் 2021 இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. பாரதி கண்ணம்மாக்காக வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு போட்டோ ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரியல் லவ் ஸ்டோரி. ஆமாங்க, விஜே அஸ்வத் கூட தான் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பாரதி கண்ணம்மா சீரியல்ல அகிலன் கூட இவங்க நடித்த நடிப்பாக இருக்கட்டும், அதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க தானே, அதனால தானே நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே சீரியல் விட்டு விலகிட்டீங்க. ஆனால் அகிலனும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மேரேஜ் முடிச்சாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ ரொம்ப அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த சில்வர் அண்டு ஒயிட் சாரியில். அதே மாதிரி என்ன விஜே கூட தான் திருமணமா, இந்த காதல் எப்போ நடந்தது அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகிற வகையில் தாங்க ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான பேராக தான் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இதுவும் ஒரு க்யூட்டான பேராக தான் இருக்குன்ட்டு நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 3, 2024 என்கேஜ்மெண்ட் நடந்தது. ரொம்ப கோலாகலமாக நடந்தது. நிறைய செலிபிரிட்டிஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து 2025 இவங்களுடைய திருமணமும் நடக்க போகுது. அதுக்காகவும் நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்களுடைய பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிஞ்சது. அதுலேயே இவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிற வகையில் அவர் சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காரு, வீடியோ கால் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் இப்போதான் ஒவ்வொன்றா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ எதை சீக்ரெட்டாக வச்சிருக்கணுமோ அதை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுடைய ரோல் என்ன, இவங்களுடைய கேரக்டர் என்ன, ரியல் லைஃப்ல இவங்க எப்படி அப்படின்றத சூப்பர் குயின் அப்படின்ற ஷோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோன்னே சொல்லலாம். எதிர்பாராத விதமாக தான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அறிமுகமானாங்கன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இவங்க வில்லியா நடிச்சதை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுது, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்ட்டு தவறா விமர்சிச்ச எல்லாத்துக்கும் இவங்க பதிலடி கொடுக்குற வகையில மனசு அழகா இருந்ததுன்னா முகம் அழகா இருக்கும். அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ற ஆசை சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு. இருந்தாலும் எதுக்கியா நமக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணணும் அப்படின்னு தான் இவங்க ஓரமா இருந்திருக்காங்க. இவங்க எடுத்த டிக்டாக் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே மூடி மறைச்சு வச்சிருந்ததை ஒரு நாள் வேலை இல்லாம வெட்டியா சும்மா இருக்கும் போது அது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இவங்க வேற ஒரு ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ப்ரெஷர் ஆகி தான் எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், நம்ம ஜாலியாக வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி தான் சும்மா வேலையை பார்த்தது ரியலாகவே இவங்களுக்கு அது கெரியராகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில் சூப்பர் குயின் ஷோ மூலமா இவங்களுடைய இந்த இன்னொரு சைடும் பார்த்துருப்போம். என்னன்னா இவங்க 10th படிக்கும் போதே இவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்போது சிகிச்சை கூட எந்த ஒரு பைசாவும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போது இவங்களை சுற்றி இருந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் காசுலாம் கேட்டு எங்கிட்டலாம் வந்துடாத அப்படின்ட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி இவங்களை அவமானப்படுத்தின அந்த ஒரு சோக கதையும் இவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுனால தான் இவங்களை சுற்றி யாரெல்லாம் அப்போ நெகட்டிவாக பேசினாங்களோ எல்லாரும் என்கிட்ட செல்ஃபிடி, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எப்போ வருவீங்க, இப்படிலாம் கேட்குற அளவுக்கு தன்னைத்தானையும் உயர்த்தியிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துடைய நிலையும் உயர்த்திருக்காங்க. ரொம்ப ஒரு பிரேவான போல்டான பொண்ணாக தான் வளம் வந்துட்டு இருக்காங்க கண்மணி அவர்கள். ரியல் லைஃப்ல ரொம்ப ஜாலியான டைப்பாங்க. என்னதான் சீரியஸான கொடூரமான வில்லியா நடிச்சிருந்தா கூட ரியல் லைஃப்ல இவங்க கூட பேசுறவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டா பேசுறியே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஸ்வீட்டின்ற பேர் கூட வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன்.
ஆமாங்க, இவங்களுடைய ரியல் நேம் கண்மணி மனோகரனா இருந்தாலும் ஸ்வீட்டின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்களாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினா 2022ல் அமுதாவும் அன்னலக்ஷ்மியும் அப்படின்ற சீரியல் மூலயமா ஜீ தமிழில் என்ட்ரி கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னே சொல்லலாம். என்னன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த பொண்ணு அவங்களுடைய மாமியாரோட சப்போர்ட்டோட அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரியான கதைக்களம் தான். ஆரம்பத்தில் என்னது அழுதுகிட்டே இருக்கணுமா, என்னால் முடியாது, இந்த ஸ்டோரிலாம் எனக்கு வேணான்னு சொன்ன இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாமியார் இதெல்லாம் கனவுல தான் நடக்கும், நிஜத்தில் நடக்காதுன்ட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஓகே இந்த ஸ்டோரி லைன் நல்லா இருக்கே, நிறைய பேருக்கு அவேர்னஸாகவும் இருக்கும், எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் நோ சொன்னவங்க அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி லைன் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா ரொம்ப போல்டான கேர்ளாக மாறினாலும் இந்த படிப்பு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னது 3ஆவது தான் படிக்கணுமா அப்படின்ற ஒரு கஷ்டமும் இவங்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சூப்பராகவே இந்த சீரியல் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னே சொல்லலாம். ஸோ நடிக்கவே தெரியாமல் வந்து வில்லியாகவும் ஹீரோயினாகவும் நடித்து இப்போ ஒரு எமோஷ்னலான ஒரு ரோலுக்காக தான் இவங்க கமிட் ஆகி ரொம்ப நல்லாவே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குயின் இந்த ஷோ மூலயமா டான்ஸும் இவங்களுக்கு ஆட தெரியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பிரியா, கதைப்போமா இது போல் ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்களும் அகிலனும் நல்ல ஒரு ஆன் ஸ்க்ரீன் பேராக இருந்ததுனால இவங்க ஆஃப் ஸ்க்ரீன் பேராக ஆனால் நல்லாயிருக்கும் என்னதான் ஆடியன்ஸ் நினச்சிருந்தாலும் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக கூட சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அகிலனுடைய மேரேஜ் அப்போ அவங்க போட்டிருந்த போஸ்ட் தான் எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வியை வர வைக்கிற வகையில் இருந்திருக்கு. என்னன்னா கர்மா இஸ் பூமராங், இன்னும் எத்தனை பேர் தான் நீ ஏமாத்துவ அப்படின்ற ஒரு கேள்வி தான் அவங்க கேட்டதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போரா, சிறகுகள் இது போல மியூசிக்கல் ஆல்பம் கூட பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க 2 பேரும் கொடுக்குற இன்டர்வியூஸையும் பார்த்துட்டு அட நாங்கள் 2 பேரும் டேட்லாம் எதுவும் பண்ணலப்பா இது வரைக்கும் அப்படின்னா என்னன்ட்டு ஃபன்னியாக கேட்டாலும் இல்லை இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்க, ஒரு நாள் 2 பேரும் மேரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் ஹீரோவான அகிலனுக்கு மேரேஜ் ஆக இப்போ ஹீரோயினான கண்மணிக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். என்னதான் இன்னொருத்தங்களை விரும்பினாலும் அது நடக்காமல் போனாலும் சரி நடந்தாலும் சரி அது அவங்களுக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அவங்களுக்குன்னு இல்லைன்னா அது எப்படிப்பட்டாலும் அது நடக்கவே நடக்காது. அப்படிதான் இவங்களுடைய லைஃப்லையும் இது நடந்திருக்கலாம். ஸோ கண்மணி மனோகரன் இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இவங்க நடித்த ரோலில் உங்களுக்கு எந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு? குறிப்பாக இந்த வெண்ணிலா ரோலை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.